தமிழ்நாடு அரசின் கலை பண்பாட்டுத் துறையின் கீழ் செயல்படுகின்ற தமிழ்நாடு அரசு கவின்கலை கல்லூரிகளில் 2026ஆம் ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெற இருக்கின்றது. அதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தமிழ்நாடு அரசு ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜஸ் அட்மிஷனுக்கு விண்ணப்பிப்பது குறித்து கலை பண்பாட்டுத்துறை சார்பாக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டது. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. கலை பண்பாட்டுத்துறையின் கீழ் செயல்படுகின்ற தமிழ்நாடு அரசு கவின்கலை கல்லூரிகளில், அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜஸ் அட்மிஷனுக்கு விண்ணப்பிப்பது குறித்து கலை பண்பாட்டுத்துறை சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்திக்குறிப்பை நம்ம பார்க்கலாம். கலை பண்பாட்டுத்துறையின் கீழ் செயல்படும் கவின்கலை கல்லூரிகளில் இளங்கலை பட்டப்படிப்பு பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் அட்மிஷனுக்கு மாணவர் சேர்க்கை இவ்வாண்டு முதல் ஒருங்கிணைந்த நாட்ட தேர்வு நடத்தி ஒற்றை சாளர முறை சேர்க்கை நடைபெற உள்ளது. கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத்துறையின் கீழ் அரசு கவின்கலை கல்லூரிகள் மாமல்லபுரம், சிற்ப கல்லூரி, இசை கல்லூரிகள், இசைப்பள்ளிகள் செயல்படுகின்றன. இந்தியாவின் மிக பழமையான கல்லூரிகளில் ஒன்றான கவின்கலை கல்லூரி சென்னை 1850ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டதாகும். 1887ஆம் ஆண்டு முதல் கும்பகோணத்தில் செயல்படும் கவின்கலை கல்லூரி ஆகியவற்றுடன் மதுரையில் உலக தமிழ் சங்க வளாகத்தில் கடந்த கல்வியாண்டில் தொடங்கப்பட்ட கவின்கலை கல்லூரி என 3 கவின்கலை கல்லூரிகள் கலை பண்பாட்டுத்துறையின் கீழ் செயல்பட்டு வருகிறது. அரசு கவின்கலை கல்லூரிகளில் 4 ஆண்டு இளங்கலை பட்டப்படிப்பில், அதாவது பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் வண்ணக்கலை, பெயிண்டிங், காட்சி தொடர்பு வடிவமைப்பு, விஷுவல் கம்யூனிகேஷன் டிசைன், சிற்பக்கலை, ஸ்கல்ப்சர் ஆகிய 3 பிரிவுகள் உள்ளன. அதாவது பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் விஷுவல் கம்யூனிகேஷன், பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் பெயிண்டிங், பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் ஸ்கல்ப்சர் ஆகிய 3 பிரிவுகள் உள்ளன. சென்னை கவின்கலை கல்லூரியில் கூடுதலாக சுடுமண் ஆலேக வடிவமைப்பு, இண்டஸ்ட்ரியல் டிசைன் இன் செராமிக், துகிலியல், ஆலேக வடிவமைப்பு, இண்டஸ்ட்ரியல் டிசைன் இன் டெக்ஸ்டைல்ஸ், பதிப்போவியம், பிரிண்ட் மேக்கிங் ஆகிய பிரிவுகளும் கும்பகோணம் கல்லூரியில் ஒருங்கிணைந்த வடிவமைப்பு, இன்டகிரேட்டட் டிசைன், இயங்கு பட வடிவமைப்பு மற்றும் காட்சி வழி தொடர்பு, அனிமேஷன் அண்ட் விஷுவல் எஃபெக்ட் ஆகிய பிரிவுகளும் உள்ளன. 2026-2027ஆம் கல்வியாண்டு முதல் 3 கல்லூரிகளுக்கும் ஒருங்கிணைந்த நாட்ட தேர்வு நடத்தப்பட்டு ஒற்றை சாளர முறையில் மாணவர் சேர்க்கை நடத்தப்பட உள்ளது. அதாவது ஆப்டிடியூட் டெஸ்ட் நடத்தி ஒற்றை சாளர முறையில் இந்த மாணவர் சேர்க்கையானது நடைபெற உள்ளது. மேற்கண்ட 3 கல்லூரிகளும் தேர்வு மையமாக செயல்படும். மாணவர்கள் நாட்ட தேர்வுக்கு எந்த மையத்தையும் தேர்வு செய்யலாம். இளங்கலை பட்டப்படிப்பில் சேர 12ஆம் வகுப்பு அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதி பெற்றிருக்க வேண்டும். விண்ணப்பம் மற்றும் புற விவரங்கள் கலை பண்பாட்டுத்துறை இணையதளத்தில், அதாவது www.artandculture.tn.gov.in என்ற இணையதளத்தில் காணலாம். விண்ணப்பிக்க கடைசி தேதி 8/6/2026. சென்னை மற்றும் கும்பகோணம் கல்லூரிகளில் உள்ள முதுகலை பட்டப்படிப்புகளுக்கு, அதாவது மாஸ்டர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் ஏற்கனவே உள்ள சேர்க்கை முறையை செயல்படுத்தப்படும். இவ்வாறு கலை பண்பாட்டுத்துறையின் இயக்குனர் அவர்கள் செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளார்கள். ஆகவே தமிழ்நாடு அரசு கவின்கலை கல்லூரிகளில் 4 ஆண்டு பட்டய படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கலாம். இணையதளம் வழியாக எவ்வாறு இந்த கவின்கலை கல்லூரிகளில் பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் அட்மிஷனுக்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்பதை பற்றி ஏற்கனவே நமது சேனலில் வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. அந்த வீடியோவோட லிங்கை நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்து மாணவர்கள் எவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளலாம். ஆகவே கலை பண்பாட்டுத்துறையின் கீழ் செயல்படுகின்ற அரசு கவின்கலை கல்லூரிகளில், அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜஸ் அட்மிஷனுக்கு விண்ணப்பிக்க விருப்பம் தகுதியும் உள்ளவர்கள் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.